வணக்கம். இன்னைக்கு கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு சாம்பார். காய்கறி எதுவும் இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ இது இட்லி தோசைக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். ஸோ அதுக்கு முதல்ல கடாயில் பாசிப்பருப்பை வேக வைக்க போகிறோம். ஸோ நான் பாசிப்பருப்பு ஒரு 3-4 வாட்டி நல்லா அலசி எடுத்திருக்கேன். ஸோ அதை முதல்ல கடாயில் போட்டுக்கோங்க. ஸோ நான் கடாயில் தான் வேக வைக்க போகிறேன். குக்கரில் வேக வைக்கலை. குக்கரில் வேக வச்சா ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். அதனால் கடாயிலே வேக வச்சுருங்க. ஸோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஸோ ஒரு 5 to 10 minutes ஆகும் வேகிறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். ஸோ மஞ்சள் தூளை அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 2 to 3 minutes வேக விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாசிப்பருப்பு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பார் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முதல்ல கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம், அது பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 4 பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ பூண்டு ஓரளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 10 குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் ஓரளவு வதங்கணும். இப்போ வதங்கிருச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். ஸோ இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம். ஸோ இது ரெண்டுமே நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutesல எப்படி வதங்கிருச்சு, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்குனா தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். ஸோ இந்த டைமில் ஏதாவது காய் சேர்க்கன்னா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காய் இல்லாமல் தான் பண்ண போகிறேன். அடுத்து 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர். சாம்பார் பவுடர் போட்டதுக்கப்புறமா அந்த எண்ணெயில் இந்த சாம்பார் பவுடர் நல்லா வதக்கிடுங்க. சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் காரத்துக்கு இன்றைக்கி மிளகாய் சேர்க்கலை. இந்த சாம்பார் பவுடர் மட்டும்தான். உங்களுக்கு கொஞ்சம் காரம் கொஞ்சம் வேணும் அப்படின்னா ஒரு 2 மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ சாம்பார் பவுடர் நல்லா வதக்கியாச்சு. ஸோ அடுத்து வேக வச்ச பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். சாம்பார் பவுடர் போட்ட உடனே நீங்கள் சிம்மில் மாற்றிக்கோங்க. ஸோ அப்படி இல்லைன்னா சாம்பார் பவுடர் கருகிரும். ஸோ இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். ஸோ இப்போ 5 minutes ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு ஈஸியான ரெசிபி. இட்லி தோசைக்குன்னு ஒரு நல்ல காம்பினேஷன். ரைஸுக்குமே நெய் ஊற்றி சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.